தமிழ் சினிமாவுக்கு காமெடினா அறிமுகமாக இருந்தாலும் கூட இப்ப கதாநாயகனா கலக்கிட்டு இருக்கவர் தான் சந்தானம். இனிமேட்டுக்கு காமெடி ட்ராக்கே வரமாட்டாருப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் சிம்பு கூப்பிட்டா கண்டிப்பா வருவாரு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. இந்த ஒரு வேலையில தான் சிம்பு படத்துல காமெடியா நடிக்கிறதுக்கு சந்தானம் ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நடிக்கிறதுக்காக பல கோடிய சம்பளமா கேட்டிருக்காரு சந்தானம் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு, என்ன அப்டேட் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். எஸ்டிஆர் என்று அழைக்கப்படக்கூடிய சிலம்பரசன் டிஆரோட படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதனால சிம்பு ரசிகர்கள் ரொம்ப வேதனையில இருக்காங்க. ஆனா கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி எஸ்டிஆரோட பர்த்டே அப்ப அடுத்தடுத்து 3 அப்டேட்டுகள் வெளியாகி இருந்துச்சு. அதன்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராம்குமார், அஸ்வத் மாரிமுத்து, தேசிங்கி பெரியசாமின்னு இந்த 3 டைரக்டர்களோட அடுத்தடுத்த படங்கள்ல சிம்பு இணைய போறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்துச்சு. இதுல தேசிங்கி பெரியசாமி ப்ராஜெக்ட்ல சிம்பு ஒரு வரலாற்று படத்தில் நடிக்க இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்தை சிம்புவை தயாரிக்க இருக்காரு. இந்த நிலையில தான் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு எஸ்டிஆர் 49 படத்துல இளம் இசையமைப்பாளரான சாய் அபியங்கரோட சிம்பு இணைஞ்சிருக்க மாதிரி ஒரு புகைப்படங்கள் வெளியாகி இருந்துச்சு. ஒரு இளம் இசையமைப்பாளர் உள்ள வந்ததுனால பாடல்கள் மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி சிம்பு ரசிகர்கள் ரொம்ப நம்பி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு வேலையில தான் சந்தானத்தை பொறுத்தளவுக்கு ஹீரோவை மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையில இறங்கி இருந்தாரு. ஆனா எஸ்டிஆர் 49 படத்துல சந்தானமும் இணைய போறாரு அப்படின்ற மாதிரி கோலிவுட்ல ஏகப்பட்ட டாக் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா கண்டிப்பா சந்தானம் திரும்பவும் காமெடி கதாநாயகனா வரமாட்டாரு, இன்னொரு ஹீரோவோட படத்தில் நடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சிம்பு அப்படிங்கிற பெயருக்காகவே சந்தானம் எஸ்டிஆர் 49 படத்தில் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு அப்படின்ற தகவல் தான் இப்ப கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 7 கோடி வரைக்கும் அவர் சம்பளம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த பெரிய சம்பளத்தை கொடுத்து எஸ்டிஆர் 49 படத்துல திரும்பவும் காமெடி ரோல்ல என்ட்ரியை கொடுத்தாரு அப்படின்னா அடுத்தடுத்த பெரிய ஹீரோக்கள் படங்கள்லயுமே சந்தானத்தை கொண்டு வர அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியும் கோலிவுட் வட்டாரங்கள் கருத்து சொல்றாங்க.